பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருக்கு. கதையில எல்லாமே நல்லா இருக்குதுண்ணா. எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆமாம், அந்த பாட்டு தான் நல்லா தான் இருக்கு. அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. வேற நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. வேற எல்லாம் பண்ணியிருந்தாங்கண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ஃபேமிலியோட. அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு, டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லைண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. இதில் எப்படி அழகாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கலாண்ணா ஃபேமிலியோட. படம் நல்லா இருக்கு சார். எந்த குறையும் இல்லை. பாட்டு, படம், ஜாதி, மதம் எந்த பாகுபாடும் இல்லாத கௌதம் அண்ணன் சூப்பராக படம் எடுத்திருக்கிறாரு. தரமான படம். அனைவரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எந்த பாகுபாடும் இல்லை. சூப்பராக இருக்குது சார். அதெல்லாம் ஜாதி படம்லாம் கிடையாது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது தான் சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு கூட அதுமாரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதை உண்மையாக சம்பவம் வச்சு உண்மையாக படம் எடுக்கிறாங்க. அது ஜாதி அதெல்லாம் கிடையாது. அந்த ஆமாம், வாழ்க்கை வரலாறு அவர் என்ன செஞ்சாரோ அந்தமாரி தான் உண்மையாக படம் எடுத்துக்கிறாங்க சார். கிளைமேக்ஸ் சூப்பர் சார். எல்லா பாட்டும் நல்லா இருக்குது. ஃபைட்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் அழுகிற மாரி சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குது சார். சூப்பராக பண்ணிடுறாரு சார். தரமாக பண்ணிடுறாரு. ஃபேமிலியாக சூப்பராக வந்து பார்க்கலாம் சார். குடும்பத்தோடு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்குறோம். மறுபடியும் வந்து நாங்கள் கும்பலாக அப்பா அம்மா எல்லாரும் கும்பலாக வந்து பார்ப்போம் சார். படம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவீரனோட வரலாறை எடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இல்லை, இது வந்து அந்த மனிதரோட உண்மையான வரலாறு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மனிதர் எப்படி வாழ்ந்தார், எல்லா மக்களும் எப்படி ஒன்றா இருக்கணும்னு நினச்சாரு, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குரல் கொடுத்தாரு. பல சமூக பிரச்சனைகளை வந்து அவர் தான் வந்து சரி பண்ணியிருக்காரு. இல்லை, இது ஜாதி படம்னே இதை சொல்ல முடியாதுங்க. இது அனைத்து மக்களுக்கான ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய படம். இது எல்லாருமே வந்து ஒற்றுமையாக பார்க்கணும். நம்ம தமிழ் சமூகத்துக்கான படம் இது. இதில் ஒரு சில அரசியல் இதெல்லாம் வந்து உடச்சி பேசியிருக்காங்க. நம்ம தமிழர்களோட நிலம் உரிமைகள்லாம் எங்கள் விட்டு போகிறதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. உண்மையாலுமே நல்ல படம். எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மிக அருமையாக இருக்குது. இது வந்து ஜாதி வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாமே வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. எல்லா ஜாதியும் சமம். எல்லாமே வந்து உயர்ந்தவர்கள். எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்க வலியுறுத்துகிற படம் இந்த படம். இந்த படத்தில் வந்து இந்த உரையாடல் ரொம்ப சிறப்பான உரையாடல் அமைச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாடல் எல்லாமே அருமையான பாடல். விஸ்வநாதன் ராமமூரிக்கு அடுத்தது இப்போ ஒரு நல்ல ஒரு தமிழ் பாடல் அருமையாக அந்த படத்தில். எல்லா பாடலுமே சோக பாடலாக இருந்தாலும், துள்ளல் பாடலாக இருந்தாலும், காதல் பாடலாக இருந்தாலும் ரொம்ப அருமையான வரிகள். அந்த இலக்கியம் பொதிந்த பாடல் எல்லாமே நாம் வந்து நினச்சோம்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாடு. அதே மாதிரி இந்த இசை அருமையான இசை. சூப்பராக வந்து இசை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேமரா வந்து இதில் வந்து அப்படியே கவிதை தான் வடிச்சிருக்குது கேமராவை சொல்லலாம். அந்த அளவுக்கு கேமரா இது. மொத்தத்தில் டெக்னீஷியன் எல்லாமே அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அருமையாக இருக்கிறாங்க. இதில் எந்த விதமான விரசமான காட்சிகள் எதுவுமே இல்லை. இந்த டபுள் மீனிங் அந்த வசனமாக எதுவும் இல்லை. குடும்பத்தோட குழந்தைங்களோட பெண் குழந்தைங்களோட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். எந்த விதமான வந்து சங்கோஜப்படாமல் அந்த திரையரங்கில் வந்து இந்த படத்தை அருமையாக கண்டு ரசிக்கலாம். அந்த படம் நல்லா இருந்தது, அருமையாக இருந்ததுங்க. இந்த படத்தை ஒரு சரியாக தான் அவர் கையாண்டுக்கிறாரு கௌதம் சார். ஆனால் இந்த முதல்ல நாங்களே நினச்சது சரி வேறு யாருன்னா டைட்டில் போட்டுன்னு ஹீரோவை போட்டு நடிச்சுனா நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தோம் நாங்களே. ஆனால் அதை விட வந்து இவரே நடித்தது சிறப்பாக தான் இருக்குது. நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி வரல அப்படி நினச்சேன். ஆனால் உள்ளே வந்து படத்தை பார்த்த பிறகு இவர் நடித்ததே நல்லா. ஏன்னா அந்த உணர்வுபூர்வமாக நடிக்கணும் இல்லையா, அந்த அவர் குருவுக்கு வந்து உணர்வுபூர்வம் நடிக்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு அவர் கரெக்டாக அதை செயல்படுத்தியிருக்காரு. அதனால் இது வந்து அவர் யாருக்கும் எந்த சமுதாயத்துக்காகவும் எதிர்ப்பாகவும் அப்படிலாம் எப்படியுமே இல்லை. ஆனால் வெளியே பேசுறது அந்த ஊரில் போய் கேட்டாங்க அப்படி இல்லை. அவங்க ஒற்றுமையாக தான் வாழ்ந்துருக்காங்க. இங்கே எட்டகரம் தான் சும்மா இந்த சூழ்ச்சிகளை பேசி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. தமிழ் சமுதாயம் ஒன்றா வாழணும்.
தமிழ் சமுதாயம் வாழறதுக்கு தமிழர்களுடைய ஓட்டுக்கள் தமிழர்களுக்கே போடப்பட்டு தமிழர்கள் போய் ஆட்சி செய்யணும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி செய்யணும். அதுக்குண்டான வழியை இந்த படத்தை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கணும். காசு கொடுப்பாங்க தான், வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஓட்டை தமிழை ஆளணும், தமிழ்நாடு தமிழை ஆளணும். இந்த கான்செப்ட் தான் முக்கியமாக இந்த படத்துலேருந்து வெளியே தெரிஞ்சுக்கூடிய விஷயமே. அதை நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக தமிழர்கள் முதல்ல செய்யணும். இந்த டிவி சேனலு, யூடியூப் சேனலு, எல்லா சேனலும் தமிழகம் ஒற்றுமை வாழறது யாருக்கும் பிடிக்கல. ஆனால் வேறொரு விதத்தில் தான் இதெல்லாம் நடந்துங்குது. அதுக்கு மேலே நான் சொல்கிறேன், எல்லா தரப்பும் பார்க்கலாமே, அதில் எதுவும் குற்றம் இல்லைங்களே, தப்பாக இல்லையே. அப்படி இல்லைங்களே, அதுதான் நான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேனே. அப்படி சாதிக்கான படம் இல்லை. அவர் ஒன்றா அந்த சமுதாயத்தில் பிறந்தவராகல, ஆனால் அவர் அந்த சாதிக்காக மட்டுமே அவர் வாழ்ந்ததா இல்லை. அந்த ஊரை பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே தான் அவர் வாழ்ந்திருக்கார் இல்லைங்களா. வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு அது தவறாக தெரியலாம், அது நம்ம ஒன்றும் பண்ணுறது. உள்ள படத்தில் நடிக்கிறவர் வந்து ஒரு இவர் இந்த யார் வில்லன்கள் அவங்க நடிக்கிறது எப்படி இருக்கும், ஒரு நிஜத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், ஹீரோ நடிச்சு எப்படி இருப்பாங்க நிஜத்தில் போய் அந்த மாதிரி தான் இது. நிஜத்தில் அவர் வேறு மாதிரி வாழ்ந்திருக்காரு. பேசுகிறவங்க எட்ட பேசுறது தவறாக பேசுகிறாங்க. அதனுடைய விளைவு அதான் இந்த அளவுக்கு ஆயிருக்குது, வேற ஒன்றும் காரணம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோட அப்பா கௌதமன் அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டுமே அவர் தான். என் அண்ணாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, சின்ன வயசு குருவாக நடிச்சிருக்காங்க.